Hello viewers, welcome back to Rusha Bala's Learning Academy. இந்த வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் அலர்ட் மெசேஜ்மா ஒரு 5 மினிட்ஸ் ஒன்றும் இல்லைப்பா. இன்னைக்கு மார்னிங்லேருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க, மேம் எனக்கு டெலகிராமே ஓப்பன் பண்ண முடியல, சோர்ஸே கெட் பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா டெலகிராமை டெம்பரவரியாக பேன் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் மே மந்த் உங்களுக்கு நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கொஷின்ஸ் வந்து த்ரூ டெலகிராமில் லீக் ஆயிருக்குங்கிறதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் எக்ஸாம் வந்து ஜூன் 21 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் டெலகிராமை டெம்பரவரியாக பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான்ப்பா ரீசன். இதை உங்களுக்கு நியூஸ் சேனல்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் நியூஸ் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுதான் உண்மையான ரீசனும் கூட. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே வந்து த்ரூ டெலகிராமில் தான் நம்ம சைடு சென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், மெட்டீரியல் கெட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் எண்டிங்லேயே உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருப்பேன். மெட்டீரியல் வந்து சேஃபாக லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ மொபைல்லையோ சம் ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ சேவ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ ப்ராப்ளம், ஆஸ் யூஷுவல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இதெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்தது ரீபேக் கொடுக்க முடியும் டெலகிராமுக்கு. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு May 21 இப்போ அப்கமிங் நீட் எக்ஸாம் 22 வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி 22 நைட் இல்லைனா 23 நைட்டுக்கெல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் எப்படி என்னோட சைடு நான் கொண்டு போகிறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி நம்மக்கிட்ட கோர்ஸாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எதுவாக இருந்தாலுமே நம்ம டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்ததுனால இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியாது. அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? டேட்டாஸ் இருந்தது. ஏன் அப்படின்னா ரீசன் தெரிஞ்ச பசங்க எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, மேம் நான் இந்த புக்கை மட்டும் சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுமா, அந்த புக்கு மட்டும் கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமா மேம், இந்த சாஃப்ட் காப்பி மட்டும் சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. 1 வீக்குக்கு வந்து நமக்கு உண்மையாகவே லாக் தான். ஓகேங்களா? ஒரு 1 வீக் வந்து டெம்பரவரி லாக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ எனக்கு என்னென்னா வாட்ஸ்அப்பில் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு அதிகங்கிறதுனால வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். இருந்ததுன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? அதர் தென் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே நம்ம டெலகிராமில் குரூப் க்ரியேட் பண்ணியிருப்போம். பெய்டு குரூப்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். அது யாருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிஏஇ எலக்ட்ரிக்கல் குரூப்புக்கு, அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்க்குமே குரூப் க்ரியேட் பண்ணியிருப்போம், டெக்னிக்கல் எஸ்ஐக்குமே குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு குரூப் பெய்டு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷனு இல்லை அதர் தென் கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை இன்கம்ப்ளீட்டு பெண்டிங்கு டவுட்டு எல்லாமே நம்ம அதில் தான் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இந்த 1 வீக்குக்கு வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நான் வாட்ஸ்அப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா நான் கொடுக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், டிஎன்பிஎஸ்சி ஏஇ டெக்னிக்கல் எஸ்ஐ கோர்ஸ் ஆஸ்பிரன்ஸு, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் ஆஸ்பிரன்ஸு, இல்லை டிஎன்பிஎஸ்சி ஏஇ 514 டெஸ்ட் பேட்ச் ஆஸ்பிரன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுட்டு உங்களுக்கு டெலகிராம்லேயும் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை 2 டேஸ்க்கு அப்புறம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓகே மேம் இதை பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆனால் கூட அதுக்கு அடுத்தடுத்தது உங்களுக்கு தான் அது பேடனாக வந்து சேர்ந்துட்ருக்கும். ஓகேவா? ஸோ அந்த விதத்தில் டெலகிராமில் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். பட் இப்போ டெலகிராம் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் இல்லாததுனால நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் என்னென்ன விஷயம் கன்வே பண்ணுறனோ உங்களுக்கு ஸ்டேட்டஸில் கிளியராக வச்சிடுறேன். நீங்கள் அதில் ஓகேவா டெஸ்ட் பேட்ச், ஏன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே சாஃப்ட் காப்பி வந்து எனக்கு நீங்கள் டெலகிராமில் தான் கேட்பீங்க. ஸோ ஓரளவு டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருங்கப்பா, இல்லை ஆன்லைனில் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி கொஷின்ஸ் அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் என்னென்ன விஷயம், ஏன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நோ ப்ராப்ளம், எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் தான் பார்ப்பீங்க. நோட்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா கிளாஸஸாக இருக்கட்டும் எல்லாமே வெப்சைட்டில் தான் பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி சிஎஸ்சி 554 சிலபஸ் ஆஸ்பிரன்ஸுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் தான். ஸோ கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பார்ப்பீங்க, அட் த சேம் டைம் நோட்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிள். ஸோ உங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எனக்கு யார் அப்படின்னா 514 கோர்ஸ் ஆஸ்பிரன்ஸுக்கு அவங்களுக்குமே இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டெலகிராம் பார்ஷியலி பேன் அப்படிங்கிறதுனால EEE கிளாஸஸ் மட்டும் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் நியூ ஜாயினாக இருந்தாலும் ஓகே, இல்லை கரண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலுமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், இப்போ என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல படிக்க முடியல அப்படின்னாலும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வெப்சைட்டில் அக்சஸ் கொடுத்துருப்பேன், இல்லைனாலும் அக்சஸ் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா
பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன்ப்பா. ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரிபிள் இ கிளாஸஸ் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. ஓகேவா? அதர் தென் டெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்த்துட்ருங்க. சாஃப்ட் காப்பி வந்து ஒன்ஸ் இது கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரீசென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். மெட்டீரியல் வந்து ஆப்ஷனலே இல்லைப்பா, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதுக்கு அடுத்தது சோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் நான் ரீசென்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? இதுதான் என்னோட சைடில் இப்போதைக்கு நான் பண்ணுறதுப்பா. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்கொயரிஸ் வருது, டெலகிராம் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா நான் இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் என்ன வைக்கிறனோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மென்ஷன் பண்ணும் போதே கிளியராக சொல்லிடுவேன். இந்தந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு, டெக்னிக்கல் எஸ்ஐ கோர்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு, டெஸ்பேட்ச் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு, 554 டெஸ்பேட்ச் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால டெலகிராம் இல்லைங்கிற ஒரு ரீசனால் அதில் கொஞ்சம் வியூ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதை டவுட் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். டெலகிராமில் தான் எனக்கு என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. நீங்களும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது, நானும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதர் தென் வாட்ஸ்அப்பில் எந்த டவுட்னாலும் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.